ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க வயதுஹரு ஃபீஹி முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொல்ற வயதுஹரு ஃபீஹி முஸ்லிமன், அவர்களிடத்தில் கொழுப்பு அதிகரிக்கும்னா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அந்த காலத்தில் இந்த மாதிரி உள்ள மக்களுடைய குவாலிட்டியில் என்ன அதிகரிக்கும்? வயதுஹரு ஃபீஹி முஸ்லிமன், கொழுப்பு அதிகரிக்கும். கொழுத்த மக்களா இன்றைக்கு எல்லாரும் என்ன பிரச்சனை? ஃபேட். அப்படித்தானே? இன்றைக்கு இது கொழுப்பு என்கின்ற பகுதி நிறைய பயப்படுகிறார்கள். கொழுப்பு அதிகரிக்கும், எல்லாரும் பயப்படுறோம். இங்க வந்த சொல்லுவாங்க, என்ன மாதிரி சொல்றாங்க, இங்க வந்தா உங்களுக்கு கொழுப்பு அத்தாட்சி அடையாளம், இங்க வந்தா நீங்க என்ன செய்யணும், கொழுத்து தான் ஆகணும் அப்படின்ற லெவல்ல சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எதை சொல்ல வரல? நம்ம கொழுத்தவராக இருக்கிறத பிள்ளைன்னு சொல்ல வரல. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கொழுத்த பெண்மணி, ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். விளங்கிட்டா? கொழுப்பதையே பிள்ளை நீங்க சொல்ல வரல. ஆனால் சமுதாயத்தில் 100 பேர் இருந்து 5 பேர் கொளுத்திக்கிறாண்டா அது பரவாயில்ல. இன்றைக்கு நிலைமை என்ன? எல்லாருக்கும் அது ஒரு அடையாளமா போற அளவுக்கு என்னது இன்றைக்கு வயதுஹரு ஃபீஹி முஸ்லிமான, கொழுப்பு அதிகரிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செஞ்சிருக்குது. அதுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இதை சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்க. இது புகாரில 4729 இலக்கத்தில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னஹு லா யஅதி الرجل العظيم السمين يوم القيامه. அல்லாஹ்விடத்துல விசாரணைக்கு கொழுத்து பிரமாண்டமான மனிதர்கள் வருவார்கள். விசாரணைக்கு நல்ல கொழுத்து போயிருப்பாங்க. சமீன், சமீன் என்றா என்ன? கொழுத்து. சமீன் என்றா பெருமதியானவன். யாருக்கா இருந்த போது பேர் சமீன் என்றா பெருமதியானவன், சமீன் என்றா கொழுத்தவன். இப்படி கொழுத்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். லா யஸினு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, ஒரு அதாவது ஈயுடைய இறகுக்கு கூட பெருமதி கல்லாது. அல்லாஹ் தஆலா பெரிய மனிதர் அவரு, ஆனா அல்லாஹ் தஆலா ஈயுடைய இறகுக்கு கூட என்ன செய்ய மாட்டான், அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். வகால அக்ரவு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஓதுங்க, ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அவர்களுக்கு நாங்கள் ஒரு பெருமானம் கூட மறுமையில் கொடுக்க மாட்டோம் என்று ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியில அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலம் கொழுப்பு அதிகரிக்கும். எதிர்காலம் கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய காலம் என்ற. ஏன் நம்ம இப்ப என்ன செய்யறோம்? இன்றைக்கு எப்பல பாத்தீங்களா இந்த சைஸ்க்கு இருக்குது, அதை பாத்தீங்களா இந்த பெருப்பத்துக்கு இருக்குது, இதை பாத்தீங்களா இவ்வளவு பெருத்துக்கு, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம், அதை மாதிரி நம்மளும் அதே அந்த காலத்தை பார்த்தாங்க, ஓ இவ்வளவு என்ன எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க லெவலுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஷோட்டானவர்களாகவும் கொளுத்தவர்களாக என்ன செய்யறோம், மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு காலத்தை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர், இது அடிப்படையிலேயே குறையான ஒரு விஷயம் அல்ல. இது அடிப்படையில் ஒரு குறையான விஷயம் அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லி காட்டுகிறார்கள், அவர்கள் சாப்பாட்டிலும் குடிப்பதிலும் தங்களது கவனத்தை அதிகரித்திருப்பார்கள். அதே நேரம் வாக்குறுதியிலும் நேர்மையிலும் சாட்சி சொல்வதிலும் கவனம் குறைந்திருக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்கள் மஷரப், உண்ணுவதும் பருகுவதும் அவர்கள்ட்ட அதிகமாக போய் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பகுதி குறைந்திருக்கும். உண்டு பருகி அதே நேரத்தில் நம்ம பேணுதலாக இருந்தோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் அதுல இல்லை. நபித்தோழர்களையும் அப்படி நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.